இந்த வெண்டைக்காய் மசாலா செய்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப டெலிஷியஸாக கூட இருக்கும். நம்ம ஒரு ரொட்டி, சப்பாத்தி, தோசை சாப்பிடும்போது இது நமக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபீலிங் கொடுக்கும். அது நீங்களும் செய்து வீட்லேயே ட்ரை பண்ணலாம். வாங்க அது எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரியில் நம்ம வெண்டைக்காய் மசாலா செஞ்சுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ரை பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் மசாலா செய்யறதுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வெண்டைக்காய் ஆயில் ஊற்றி கொஞ்சம் சால்ட் போட்டு ஒரு 50% ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஆயில் ஹீட் ஆனது அனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு 3 அனியன் மீடியம் சைஸ் வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். வதங்கட்டும். நான் மசாலாஸ் எடுத்து வச்சுருக்கேன். தனியாத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம இதில் போட்டுக்கலாம், மசாலாலாம் இதில் போட்டுக்கலாம். வச்சுருந்து இந்த மசாலாஸ் எல்லாம் அதில் போட்டுக்கலாம். நம்ம பட்டை லவங்கம் ஏலக்காய் போடல, கரம் மசாலா தான் போட்டிருக்கோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். மசாலா பூண்டு இஞ்சி பேஸ்ட்ல நம்ம பச்சை வாசனை போனதும் தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் ஒரு 100 ml அளவு தயிர் ஊற்றுறேன். தக்காளி ஒரு சின்னதாக 3 தக்காளி எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி பேஸ்ட் ஊற்றிக்கலாம். இந்த தக்காளி பேஸ்ட்டு, தயிர் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகி அப்படியே பாயில் ஆகிற ஸ்டேஜ்க்கு வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மசாலாஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணி வச்சிருக்கு கொஞ்சம் ஆயில் சால்ட் போட்டு 50% ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன். லேடிஸ் ஃபிங்கர் போட்டுக்கலாம். அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிடலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் இப்படியே கொதிக்கிட்டோம். நம்ம வெண்டைக்காய் போட்டு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்க, அதுல இருந்து ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி வந்துச்சு. நம்ம ரொம்ப அதிக நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் பாயில் ஆனால் வெண்டைக்காய் உடைஞ்சிடும். இப்போ இந்த 10 மினிட்ஸ் ஆன பிறகு நம்ம கேஷ்யூ நட் நான் பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கு ஒரு 100 கிராம் கேஷ்யூ நட் எடுத்து நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கு. இந்த கேஷ்யூ நட் பேஸ்ட் ஊற்றிக்கலாம். கேஷ்யூ நட் பேஸ்ட் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் இது இப்படியே மிக்ஸ் ஆகி வரட்டும். நம்ம ஆல்ரெடி லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ரை பண்ணும்போது சால்ட் போட்டு ஃப்ரை பண்ணோம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு சப்பாத்தி, தோசை, ரோட்டி, நான்கெல்லாம் இது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட் தாபாக்கெல்லாம் போனால் சாப்பிட்ற ஃப்ளேவர் இதில் கிடைக்கும். அவ்வளோதான், ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும். இந்த
இந்த லேடிஸ் ஃபிங்கர் நம்ம ஃப்ரை பண்ணும்போது அதுக்காக தான் 50% ஃப்ரை பண்ணணும். அப்புறமா கிரேவியில் போடும்போது அந்த இன்னும் 50% நம்மளுக்கு அது க்ளீனாக குக் ஆகி வந்துடும். அதிகமாக ஃப்ரை பண்ணோம்னா வெண்டைக்காய் உடைஞ்சிடும். இப்போ பாருங்கள், நல்லா முழுசாக நல்லா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி வெண்டைக்காய் மசாலா, பிந்தி மசாலா இந்த மாதிரி இதே மாதிரி நீங்கள் செய்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் எப்படி செய்கிறீங்க வெண்டைக்காய் மசாலான்னு எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.